முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் ஏவாவேலுக்கு எதிராக நடவடிக்கைக்காக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். ஏவாவேலுக்கு எதிரான நடவடிக்கையின் தடை நீட்டிப்புக்கான காரணங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை ஆகஸ்ட் 21 வரை நீடித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகளை மேம்படுத்த அரசு 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு தொகைகள் விடுவிக்கப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டு இருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஏவாவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக ஏவாவேலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த மனு நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 21 வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்கு தொடர்பாக ஏவாவேலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவையும் நீடித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.